பேனையின் பிரதான வீதியோரமாக வீட்டோடு இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு. சாதாரணமாக உங்களுக்கு இதில் இருந்து ஒரு 25,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் இந்த வீட்டினுடைய ரெண்ட் மூலமாக பெறக்கூடியதாக இருக்கும். பல்கலைக்கழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ பெரிய அளவில் வந்து ஃபேக்ட்ரிஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அமைஞ்சிருக்கு இருக்கும். ஆனால் இந்த காணி வந்து உறுதி காணி தான். இப்போ வீதியோரமாக இருக்கிறதால வந்து இப்போ பிஸ்னஸ் நோக்கோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகள், காணிகள், கடைகள், வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதனுடைய இண்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காணி முற்றுமுழுதாக ஒரு வீட்டுடன் கூடியதான ஒரு காணி விற்பனை தான் வந்திருக்கின்றது. தற்போது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் ஏனையின் பிரதான வீதி. உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய பகுதி தான். அப்போ இந்த வீதியோரமாகத்தான் தற்போது ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்கிறது. இப்போ நிச்சயமாக வந்து வீட்டு தேவை, அதை விட வந்து கடைகள் அல்லது பிஸ்னஸ் நோக்கோடு இருக்கிறவர்களுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக வந்து முழுதாக இந்த முழுமையாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதை விட வந்து இந்த காணி வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்குன்றதால பிஸ்னஸ் நோக்கோடு இருக்கிறவர்களுக்கு தான் அநேகமாக வந்து இது பயனுடையதாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு வீட்டு குடியிருப்பு தேவையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து புதிய வீட்டோட கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் காணி, அதாவது 8 பரப்பு காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கிறது. நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அறிவியல் நகர். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அபிவிருத்திகளை அதிகம் உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அறிவியல் நகர். என்னென்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான கிளை, அதாவது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த வளாகம் இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த பல்கலைக்கழகத்திற்கு அண்மித்த பகுதியில் தான் நிற்கிறோம். குறிப்பாக வந்து பல்கலைக்கழகத்தினோட சந்தி இந்த பாருங்க, இதுலேருந்து பார்க்குற அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டரில் வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு. அப்போ அதால் வந்து நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து பிரயோசனமுடையதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதை விட வந்து இதில் பல்கலைக்கழகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். அதே போல் முருகண்டி கோயிலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். 1 கிலோமீட்டரை விட ஒரு கொஞ்சம் தான் கூட வரும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த காணி அமைய பெற்றிருக்கிற இடம். அது மாதிரி இதுலேருந்து இரணமடை சந்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர். அது மாதிரி அங்கால கிளிநொச்சி டவுனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டருக்குள்ள தான் கிளிநொச்சி டவுனும் அமைஞ்சிருக்கு. பேனையின் பிரதான வீதியோரமாக வீட்டோடு இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு. ஸோ மேலதிகமான விடயங்களை நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம், வாங்க. ரைட், இப்போ நாங்கள் காணின்ற இந்த முன் முகப்பில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரண்ட் போஸ்ட்டோடு இருக்கிறதா நெல். அதிலிருந்து இந்த சைட் மட்டும் பெறும். கிட்டத்தட்ட 60 தொடக்கம் 70 அடி நீளமான வீதியோர முன் முகப்பை கொண்ட ஒரு காணியாக இருக்குது. அதே நேரம் இந்த காணின்ற நீளத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 300 அடி நீளமான காணி. இப்போ இதுதான் இதனுடைய அந்த அளவு திட்டம். இப்போ கடைகள் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்டல்களை நிர்மாணிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த அளவு திட்டம்ன்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியதான ஒன்று. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து 60 தொடக்கம் 70 அடி முன்முகப்பு அகலமும் நீளம் வந்து 300 அடி நீளமும் கொண்டதான ஒரு நீள் சதுர காணியாகத்தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு புதிய வீடுன்னு சொல்லி தான் சொல்லலாம். அண்மையில் கட்டப்பட்ட வீடு தான். நாங்கள் அது சம்பந்தமான விஷயங்களையும் உள்ளே போய் பார்க்கலாம். ரைட், சரி, இப்படியே கதைச்சு கொண்டு போவோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்கிற அந்த பகுதியை பாருங்க. கிட்டத்தட்ட காணின்ற அரைவாசி பகுதிக்கு அங்கால தான் வீடை வந்து நிர்மாணிச்சிருக்கணும். முன்னுக்கு வந்து இப்போ நீங்கள் கடைகளோ அல்லது ஒரு ஹாஸ்டல் தேவையோ இந்த நிர்மாணிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற அளவில் முன்னுக்கு தாராளமான ஸ்பேஸ் விட்டுருக்கணும். பார்க்கிங்க்கு தேவையான ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட விசேஷமான விஷயம், வேலிகளுக்கு எல்லாமே தூண் போட்டு முள்ளு கம்பி இழுத்து பாதுகாப்பான முறைமையில் இருக்குது. அப்படியே வாங்க வீட்டை காட்டுறேன். கிணறு வசதியும் இருக்குது. கிணறையும் பார்ப்போம், தண்ணியை பார்ப்போம். தண்ணியை பாருங்க. இப்போ இந்த கோடைக்கையும் தண்ணி நெல் எங்கே மேலே நிற்குது. ஏன்னா
நல்ல வெள்ளை தண்ணி தான், தண்ணி இதுகள் பிரச்சனை இல்லை. இங்கால வீட்டை பாருங்க, வீடு வந்து புது வீடு, கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 6 வருஷம் பழமையான வீடுன்னு சொல்லி தான் காணியின் உரிமையாளர் வந்து சொல்லியிருந்தவர். 2 அறை அது மாதிரி ஹால் கிச்சன் உள்ளடக்கியதாக இந்த வீடு இருக்குது. வீட்டுக்கு வந்து ஆக்கள் இருக்கிறதால நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கல. சரி, நாங்கள் இப்போ இந்த வீட்டின் பின்பக்கம் வந்திருக்கிறோம். வீடு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக தென்னைகள் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொடக்கம் தென்னை மரங்களும் நிற்குது. எல்லாம் இளம் தென்னை மரங்கள், எல்லாம் பாலை வந்தபடி இருக்குது. காய்க்கக்கூடிய பருவத்தில் இருக்கிற தென்னை மரங்கள். முன்னுக்கு நாங்கள் சரிக்கரவாசி எவ்வளவு இடவில் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கோ அதே அளவு சரிக்கரவாசி பின்னுக்கும் அதே அளவான பகுதி இருக்குது. இப்போ பெரிய அளவில் வந்து நீங்கள் இப்போ ஸ்டோர் எதுவும் அமைக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் பிரயோசனமாக இருக்கும். அதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த காணி சம்மந்தமாக பார்த்தீங்களென்றால், இப்போ பிஸ்னஸ் நோக்கோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பக்கத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. அதால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரதான வீதி அன்மிச்சதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நினைக்கிறேன் 1-2 ஹாஸ்டல், ஒரே ஒரு ஹாஸ்டல்லாம் நான் இதுக்குள்ளே பார்த்தேன். பெரிய ஒரு ஹாஸ்டல் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஒரு சிறிய ஒரு பிறப்பில் காணியில் தான் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீளமான ஒரு காணி பெரிய லெவலில் நீங்கள் பகுதியாக பிரித்து இப்போ ஹாஸ்டல் தேவையோ அல்லது வீடுகளையோ வந்து உருவாக்கி கட்டி அமைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து அதை ரெண்ட் கொடுப்பதன் மூலமாக அதன் மூலமாக நீங்கள் வருவாயை வந்து இந்த காணி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட வந்து இந்த தென்னை மரங்களும் இப்போ காய்க்கக்கூடிய பருவத்தில் இருக்குது. இதன் மூலமாகவும் ஓரளவான வருவாய் இருக்கும். அதை விட இந்த காணியில் வேண்டினா கூட நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறீங்கன்னா கூட சாதாரணமாக உங்களுக்கு இதில் எந்த ஒரு 25,000 ரூபா அல்லது 30,000 ரூபா இந்த வீட்டினுடைய ரெண்ட் மூலமாக பெறக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால், தற்போது இந்த வீட்டை வந்து ரெண்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 25,000 ரூபா வாடகைக்கு இந்த வீடு ரெண்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதன் மூலமாக ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணி தான் இது. இப்போ வாங்குறாங்களுக்கு வந்து நிச்சயமாக இதுவும் பிரயோசனமாக இருக்கும். அப்போ உண்மையில் வந்து இந்த காணியில் வந்து ஒரு பெரிய அளவில் நிதியை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கோட அல்லது பெரிய பிளான்களோட இந்த காணியை வந்து வாங்க முன்வாராக்களுக்கு வந்து பெரிய பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையில் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து இதை விட மேலதிகமாக யோசிக்கிறார்களும் இருப்பீங்கள். இதுதான் இந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள். போதுமான அளவு தகவல்களை வந்து நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ மேலதிகமாக எதுவும் தகவல்கள் வேணுமென்று சொல்லி சொன்னால் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள். அது தொடர்பான விஷயங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம், இப்போ இந்த காணி உறுதி காணியா அல்லது பெர்மிட் காணியா என்ற தொடர்பில் உங்களுக்கு கேள்வி இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால், வன்னியில் அதிகமான காணிகள் வந்து பெர்மிட் காணியாக தான் இருக்கும். ஆனால் இந்த காணி வந்து உறுதி காணி தான். இப்போ வீதியோரமாக இருக்கிறதால வந்து முற்றுமுழுதாக இது உறுதி காணியாக இருக்குது. இப்போ அதால் வந்து நீங்கள் எந்த யோசனையும் உங்களுக்கு தேவையில்லை, உடனடியாக வாங்கி உங்களோட பேருக்கே மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த காணியினுடைய விலை தொடர்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், விலை இதில் நாங்கள் தெரிவிக்கல. விலை சம்பந்தமான விஷயங்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் நேரடியாக அதில் நாங்கள் ஃபோன் நம்பர் போட்டிருப்போம். அதில் கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் விலை சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணியினுடைய விலை கோடியில் தான் வருது. அப்போ நீங்கள் அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் வேணும் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் கண்டாக்ட் பண்ணுங்கள். விலை தொடர்பிலான விடயங்களை வந்து நாங்கள் பேசி நெகோஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வீடும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து பழமையான வீடு இல்லை, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கட்டப்பட்ட வீடு தான். அது மாதிரி பயன்தரும் மரங்கள் இருக்குது. பக்கத்தில் வந்து ஹாஸ்டல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ பெரிய அளவில் வந்து ஃபேக்ட்ரிஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து இந்த காணி இந்த இடம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரயோசனமான விஷயங்கள். அதை விட வந்து நீங்கள் பெரிய அளவில் ஃபுட் சிட்டியோ அல்லது ஏதாவது வணிக ஸ்தலங்களோ அல்லது வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஹாஸ்டல் ஏதாவது அமைக்க போகிறீங்களோ அப்படி வித்தியாசமான முறையில் அமைக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு இடம். அதை விட வந்து குடியிருப்பு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனையின் பிரதான வீதியோடு இருக்கிறதால யோசிக்காமல் உங்களுடைய பிஸ்னஸ் தேவைகளை வந்து நீங்கள் செய்யக்கூடியதுக்கு ஒரு சூட்டபிளான இடம் தான். அப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கான மிக முக்கியமான வேண்டுகோள்,
உங்களுடைய வீடுகள், காணிகள், கடைகள், வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணி தொடர்பிலான மேலதிகமான விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.